30 வயசு தானே, ரிட்டையர்மெண்ட்டுக்கு இப்பவே ஏன் சிந்திக்கணும்? இன்னும் 30 ஆண்டுகள் இருக்கே, அப்புறம் பார்த்துக்கலாம்னு நிறைய பேர் நினைப்பாங்க. கவினும் அப்படித்தான் நினைக்கிறாரு. ஆனா இந்த இன்னும் நேரம் இருக்குங்கிற நினைப்பு தான் பிற்காலத்துல ஒரு பெரிய சிக்கலா மாறலாம். ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவையான தொகையை சேர்க்க நமக்கு இருக்கிற மிகப்பெரிய உதவி பணம் மட்டும் இல்ல, காலம். அதனால 30 வயசுலயே ரிட்டையர்மெண்ட் பத்தி சிந்திக்கணுமா? ஏன் இவ்வளவு சீக்கிரம் தொடங்கணும்? இன்னைக்கு அதை எளிமையா பார்க்கலாம். இதுவரைக்கும் சேமிப்பு, பாதுகாப்பு, கடன், முதலீடு, அதுக்கப்புறம் வீடு, திருமணம், குழந்தைகளோட படிப்பு, இப்படி நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பெரிய இலக்குகளுக்காக எப்படி திட்டமிட்டு சேமிக்கணும்னு பார்த்தோம். இன்னைக்கு அந்த இலக்குகளோட இன்னொரு பெரிய இலக்கை பார்க்கலாம். நாம வேலை பார்க்காத காலம், அதாவது ரிட்டையர்மெண்ட், அதுக்கு எவ்வளவு தேவைப்படும், எப்போ தொடங்கணும், ஏன் சீக்கிரம் தொடங்கணும், அதை பார்க்கலாம். வணக்கம். இது பணமும் பாதையும். பணத்தை பத்தி பெரிய பெரிய சொற்கள் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பேசுற ஒரு பயணம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். நம்ம கவினுக்கு இப்போ 30 வயசு, வேலை இருக்கு, ஊதியம் வருது, இப்போதைக்கு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதனால ரிட்டையர்மெண்ட் பத்தி சிந்திக்கும் போது இன்னும் 30 ஆண்டுகள் இருக்கே, இப்போ எதுக்கு அவசரம், பின்னாடி பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாரு. இது கவினோட நினைப்பு மட்டும் இல்ல, நம்மள நிறைய பேரும் இப்படித்தான் நினைப்போம். ஆனா இங்க தான் ஒரு கேள்வி. பின்னாடின்னு நாம தள்ளி போட்டுக்கிட்டே போனா அந்த நேரத்துல எவ்வளவு தொகை தேவைப்படும், அதை பார்ப்போம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்? ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஓய்வு காலத்துல 20 முதல் 30 ஆண்டுகள் வரைக்கும் ஊதியம் இல்லாம வாழ வேண்டிய நிலை இருக்கலாம். அந்த காலத்துக்காக 3 கோடி அல்லது அதுக்கும் மேலான தொகை தேவைப்படலாம். இது ஒரு எடுத்துக்காட்டு மட்டும்தான். உண்மையான தொகை உங்க வாழ்க்கை முறை, உங்க செலவு, ஓய்வு பெறுகிற வயசு, இன்னும் பல விடயங்களை பொறுத்து மாறுபடும். ஆனா இந்த எண்ணிக்கை நமக்கு ஒரு விடயத்தை மட்டும் தெளிவா காட்டுது. ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவையான தொகை சின்ன தொகை இல்லை. அதனால தான் அதை கடைசி நேரத்தில் சிந்திக்காம இளம் வயசுலயே தொடங்கணும். இன்னொரு முக்கியமான விடயம் பணவீக்கம். இது நாம வேலை பார்க்குற காலத்துல மட்டும் இருக்காது, ரிட்டையர்மெண்ட் காலத்திலையும் தொடரும். இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை போதுமானதா இருக்கலாம். ஆனா 30 ஆண்டுகள் கழிச்சு அதே தொகை போதாம போகலாம். ஏன்னா காலம் போக போக பொருட்களோட விலையும் நம்ம செலவுகளும் அதிகரிக்கலாம். அதனால இன்னைக்கு எவ்வளவு போதுமோ அவ்வளவு சேமிச்சா போதும்னு நினைக்க கூடாது. ரிட்டையர்மெண்ட் ரொம்ப நீண்ட கால இலக்கு. அதனால இப்பவே திட்டமிடணும். இத 2 பேரை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் கவின், 30 வயசுலயே ரிட்டையர்மெண்ட்டுக்காக தொடங்குறாரு. இன்னொருத்தர் முருகன், அவர் 45 வயசுல தொடங்குறாரு. இருவருக்கும் ஒரே இலக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா கவினுக்கு இருக்கிறது நீண்ட காலம். அதனால சின்ன மாதாந்திர தொகையிலேயே தொடர முடியும். முருகன் 15 ஆண்டுகள் தாமதமா தொடங்குறாரு. அதனால அதே இலக்கு அடைய பெரிய தொகையை மாதம் மாதம் போட வேண்டியிருக்கும். அதனாலதான் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ல எவ்வளவு பணம் போடுறீங்கிறது மட்டும் இல்ல, எப்போ தொடங்குறீங்கிறதும் முதன்மையானது. இதை இன்னும் தெளிவா பார்க்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு 60 வயசுக்குள்ள 3 கோடி இலக்குன்னு வச்சுக்கலாம். 25 வயசுல தொடங்கினா மாதம் 3000 ரூபாய், 35 வயசுல தொடங்கினா 7000 ரூபாய், 45 வயசுல 15,000 ரூபாய், 55 வயசுல 35,000 ரூபாய். பாருங்க, வயசு கூட கூட அதே இலக்கு அடைய வேண்டிய மாதாந்திர தொகையும் பெருசாகுது. இது ஒரு எடுத்துக்காட்டு. உண்மையான தொகை பல காரணிகளை பொறுத்து மாறும். ஆனா இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான். சீக்கிரம் தொடங்குற ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய உதவி. அப்போ இந்த சின்ன தொகை எப்படி பெரிய தொகையா மாறும்? அதுதான் காம்பவுண்டிங். சின்ன தொகையா தொடங்குறோம், அதை ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து சேமிக்கிறோம். காலம் போக போக அந்த பணத்தோட வளர்ச்சியும் சேர்ந்து ஒரு பெரிய கார்பஸா மாற வாய்ப்பு இருக்கு. அதனால ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ல பெரிய தொகையை ஒரே நாள்ல சேமிக்கணும்னு நினைக்க வேண்டியதில்லை. சின்ன தொகையா தொடங்கி நீண்ட காலம் தொடர்ந்து போறது தான் முதன்மையானது. இதுல காலம்தான் பெரிய ஆற்றல். இப்போ ஒரு முதன்மையான ஒப்பீடு. 40 வயசுல தொடங்குறதா, 30 வயசுல தொடங்குறதா? 10 ஆண்டுகள் தாமதமா தொடங்கினா அதே இலக்கு அடைய வேண்டிய மாதாந்திர தொகை 2 மடங்குக்கும் மேலாக கூடலாம். ஆனா 30 வயசுலயே தொடங்கினா அதே இலக்க ஒப்பிடும்போது குறைந்த தொகையிலேயே அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால இன்னும் நேரம் இருக்குன்னு தள்ளி போடுற ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு கிடைக்கிற காலத்தை குறைக்குது. ரிட்டையர்மெண்ட்டுக்கு தாமதம் வேண்டாம். அப்போ இப்பவே என்ன செய்யலாம்? 3 விடயம் செட் பண்ணுங்க. முதல்ல உங்க இபிஎஃப் தொடர்ந்து போடுங்க. அதை நிறுத்தாம நீண்ட கால சேமிப்பா தொடர வைங்க. அடுத்தது
அதுக்கு கூடுதலா ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் எஸ்ஐபி தொடங்குங்க. இது உங்க ரிட்டையர்மெண்ட் இலக்குக்காக தனி சேமிப்பை உருவாக்க உதவும். மூணாவது, உங்க ஊதியம் கூடும்போது எஸ்ஐபி தொகையையும் கூட்டுங்க. இதைத்தான் ஸ்டெப் அப் பண்றதுன்னு சொல்றாங்க. ஊதியம் கூடும்போது சேமிப்பும் கூடினா காலத்தோட உங்க ரிட்டையர்மெண்ட் ஃபண்டையும் வலுப்படுத்த முடியும். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே 3 படி பண்ணுங்க. முதல்ல உங்க ரிட்டையர்மெண்ட் காலத்துக்கு எவ்வளவு தொகை தேவைப்படும்னு கணக்கு போடுங்க. அடுத்தது, இன்னைக்கே ஒரு எஸ்ஐபி தொடங்குங்க. தொகை சின்னதா இருந்தாலும் தொடக்கம் இருக்கணும். கடைசியா, உங்க ஊதியம் கூடும்போது எஸ்ஐபி தொகையையும் கூட்டிக்கிட்டே இருங்க. இப்படி இலக்கு, எஸ்ஐபி, ஸ்டெப் அப் இந்த 3ம் சேர்ந்து நடந்தா ரிட்டையர்மெண்ட்டுக்கான தயாரிப்பு கொஞ்சம் கொஞ்சமா உருவாகும். இந்த வீடியோ பொது விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். இது பொருளாதார ஆலோசனை இல்ல. இப்போ முருகனை மறுபடியும் பார்ப்போம். இப்போ அவருக்கு 55 வயசு. ரிட்டையர்மெண்ட் பத்தி முன்னாடியே சிந்திச்சு சேமிக்க தொடங்கி இருந்தா இன்னும் நிம்மதியா இருந்திருக்கலாம்னு அவருக்கு தோணுது. ஏன்னா கடந்த காலத்துல போன நேரத்தை இப்போ திரும்ப கொண்டு வர முடியாது. ஆனா கவினுக்கு இன்னும் அந்த வாய்ப்பு இருக்கு. இளம் வயசுல இருக்கும் போதே தொடங்கிட்டா காலமும் காம்பவுண்டிங்கும் நமக்காக வேலை செய்ய வாய்ப்பு இருக்கு. அதனால ரிட்டையர்மெண்ட்டை தள்ளி போடாம இப்பவே சிந்திக்கணும். இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் பத்தி 3 முதன்மையான விடயங்களை பார்த்தோம். முதல்ல, இன்னைக்கே தொடங்குங்க. 30 வயசு ரிட்டையர்மெண்ட்டுக்கு தாமதம் இல்லை. அது சரியான தொடக்கமா இருக்கலாம். அடுத்தது, சின்ன தொகை போதும். சீக்கிரமா தொடங்கி தொடர்ந்து சேமிச்சா காலம் உங்களுக்கு உதவலாம். கடைசியா, டைம் தான் பெரிய ஆற்றல். நீண்ட காலம் கிடைக்கும் போது காம்பவுண்டிங்க்கும் வளர வாய்ப்பு கிடைக்கும். அதனால இன்னும் நேரம் இருக்குன்னு தள்ளி போடாதீங்க. இன்னைக்கே தொடங்குங்க. இதுதான் இன்னைக்கான பாடம். ரிட்டையர்மெண்ட் ஒரு தனிப்பட்ட இலக்கு. ஆனா குடும்ப வாழ்க்கையில ஒரு கேள்வி இன்னும் முதன்மையானது. ஒரே ஒருத்தரோட வருமானத்துல முழு குடும்பத்தையும் எப்படி மேனேஜ் பண்றது? வீட்டு செலவு, சேமிப்பு, குழந்தைகளோட தேவைகள், எதிர்கால இலக்குகள் எல்லாத்தையும் ஒரே வருமானத்துல எப்படி சமாளிக்கலாம்? அதுக்கு எதை முதல்ல பார்க்கணும், எதை குறைக்கலாம், எப்படி திட்டமிடலாம், இதையெல்லாம் அடுத்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பத்தி முதலா எந்த வயசுல சிந்தனை வந்துச்சு? 30 வயசுக்கு முன்னாடியா, இல்ல அதுக்கப்புறமா, இல்ல இன்னும் சிந்திக்கவே இல்லையா? உங்க பதில கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் ரிட்டையர்மெண்ட் வேற வேற மாதிரி இருக்கலாம். ஆனா அதுக்காக முன்னாடியே தயாராகிறது மட்டும் நம்ம கையில இருக்கிற ஒரு முடிவு. இதே மாதிரி பர்சனல் ஃபினான்ஸை எளிமையா புரிஞ்சுக்க பணமும் பாதையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை ரிட்டையர்மெண்ட் பத்தி இன்னும் சிந்திக்காம இருக்கிற உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. இது பணமும் பாதையும், உங்க பணம் உங்க பாதை.